நிகழ்ச்சி துவங்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த கலை விழா மிகவும் நிறைய வருடங்களாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த வருடத்தில் நமக்கு இந்த கலை விழாவானது, பொங்கல் விழாவானது சிறு நெருடலுடன், ஏன் ஒரு பெரும் நெருடலுடன் நடந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய தங்கத்தாரகை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நம்மை விட்டு சென்று விட்டார்கள். அரசியல் கொந்தளித்து நிற்கின்றது. இந்த ஜனவரியில் அரசாங்கம் மாறிவிடும் என்று சொன்னார்கள். கேபினட்டெல்லாம் அமைச்சிட்டாங்க. அதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் ஒரு தவிடுபொடி ஆக்கிட்டு அந்த சதிகளை எல்லாம் அம்மாவின் அரசாங்கம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இங்கே வந்திருக்கின்றவர்கள் நீங்கள் எல்லோரும் இதற்கு பங்களித்து கொண்டிருப்பவர்கள், பங்களித்தவர்கள், பங்களிக்கப் போகின்றவர்கள். இந்த அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் என்கின்ற அந்த திராவிட பேர் இயக்கத்திற்கு, அந்த சரித்திரத்திற்கும் அதனுடைய துவக்கத்திலிருந்து இந்த தஞ்சைக்கும் மிகவும் நெருங்கிய தொடர்பு. தலைவர் புரட்சி தலைவர் இந்த இயக்கத்தை கண்டபோது அண்ணன் எஸ்டிஎஸ் அவர்கள் தான் இதை நிர்மாணித்தார்கள். தலைவருடைய பாப்புலாரிட்டியை பொலிட்டிக்கலைஸ் பண்ணது அண்ணன் எஸ்டிஎஸ். இது யாரும் மறக்க முடியாது. அந்த நன்றியையும் யாரும் மறக்கக்கூடாது. அது மறந்தால் நம்ம ஒரு உத்தமமான தமிழனுக்கு அழகு இல்லை. எந்த நேரத்தில் யார் உதவி பண்ணியிருந்தாலும் அதை மறக்கக்கூடாது. அப்பொழுது திண்டுக்கல் எலெக்ஷன் ஒரத்தநாடு மன்னார்குடியில் உள்ள தொண்டர்களை வைத்து தான் எஸ்டிஎஸ் அவர்கள் இங்கே நடத்தினார்கள். நாங்கள்லாம் போய் அப்போ அடிபட்டிருக்கோம். மதுரை முத்துக்கையிலெல்லாம் அடி வாங்கியிருக்கோம். நாங்கள்லாம் நேற்று பெய்த மழையில் இன்றைக்கு முளைத்த காலங்கள்ல இந்த அதிமுகவோட வளர்ச்சி, இது ஒன்று எல்லாருக்கும் உரிமை இருக்கின்றது. எல்லாருக்கும் இது திராவிடர் கட்சி. இது வேற யாரும் நினைக்கிறாப்புல பெரியவா கட்சி இல்லை. இது இப்போயும் சதி நடந்துக்கிட்டு இருக்கு. இதை எப்படியும் உடைச்சி விடலாம், திருப்பி இந்த கட்சி ரெண்டாய்க்கலாம் அப்படின்னு நடந்துக்கிட்டு இருக்கு. அது எங்கள் பணத்து மேலே தான் நடக்கும். எவ்வளோ சதிகள் நடந்தது நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள். 2011 எவ்வளோ பெரிய சதி நடந்தது என்று. அம்மாவை விட்டு எங்களை நகர்த்தினால் போதும், அம்மாவை காலி பண்ணிடலான்னு ஒரு திட்டம். எதுவும் நடக்கலை. யார் நினைச்சாப்படியும் நடக்காது. ஏன்னா நம்மளாம் எந்த ஹிடன் ஏஜென்ட்டாக எதுவுமே கிடையாது. நம்மள்கிட்ட ஓப்பனாக செயல்பட்டு இருக்கணும் நம்ம எல்லாருமே. இந்த திராவிட இயக்கத்தை கட்டி காத்தது தலைவர் மறைவிற்கு பிறகு பெரும் பங்கு நமக்கு எல்லோருக்கும் உண்டு. குறிப்பாக நமது தஞ்சை மாவட்டத்திற்கு உண்டு. பெரும் பங்கு வகித்தவர் நம்முடைய முனைவர் நடராசன் அவர்கள். அதை எல்லாரும் மறந்துடலாம், நான் மறக்க மாட்டேன். ஏனென்றால் நானும் அவரும் அப்பொழுது இணைந்து செயல்பட்டு எங்கள் உயிருக்கெல்லாம் அப்பொழுது அச்சுறுத்தல்கள் இதெல்லாம் நாங்கள் அப்போ துச்சமென மதித்து தான் இந்த நம்முடைய கழகத்தை காப்பாற்றி எடுத்த எடுப்பிலேயே புரட்சி தலைவியை எதிர்கட்சி தலைவராக்கி அதற்கு பிறகு முதல்வராக்கினோம். அன்றைக்கு ரெட்டலை முடக்கப்பட்டது. அந்த ரெட்டலையை தன்னந்தனி மனிதனாக இருந்து மீட்டவர் முனைவர் நடராஜன் அவர்கள். இப்போது இருக்கின்ற இளைஞர்களுக்கு இந்த சரித்திரங்கள் தெரிய வாய்ப்பில்லை. எல்லாரும் முடியுமா அப்படின்னாங்க. இந்த ரெட்டலை கிடைக்குமா? ஏன்னா முடங்கின சின்னம் இது வரைக்கும் வெளியே வந்ததாகவே இல்லை, எங்கேயுமே வந்ததில்லை இந்திய அரசியல் சரித்திரத்தில். அப்போ அவர் உழைத்த உழைப்பு எனக்கு தான் தெரியும். ஜே 2 பார்ட்டிகளையும் ஒன்றாக இணைத்து இது ரெண்டையும் யூனிஃபை பண்ணி அந்த இரட்டை சின்னத்தை வாங்கி அதை மதுரை மருங்காபுரி இடைத்தேர்தலிலே பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றிக்கடியை ஈட்டினோம். அன்றைக்கு அதற்கு தளபதியாக இருந்தவர் அவர். எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் பலனையும் எதிர்பார்க்காமல் இன்று வரை நாங்கள் இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும். புரட்சி தலைவரின் இந்த இயக்கம் என்றென்றும் 100 ஆண்டு காலம், அம்மா சொன்னது போல் 100 ஆண்டு காலம் இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரே குறிக்கோளில் தான் நாங்கள் இப்போ செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இதிலிருந்து நம்முடைய தொண்டர்களையும்
மக்களையும் குழப்புகின்ற நிறைய நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லோரும் ரொம்ப உன்னிப்பாக இருக்க வேண்டும். இந்த ஒரு கடுமையான காலகட்டம் இது. கன்சீல்டாக பார்த்தீங்கன்னா நிறைய அதிமுகவுக்கும் அதன் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் அதனுடைய பொதுச் செயலாளருக்கும் எங்களை போன்றவர்களுக்கும் ஏகப்பட்ட த்ரெட்ஸ் இருக்குது. ஏகப்பட்ட பிரச்சனைகளை சில பேர் செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் விழுந்துட்டோம் அப்படின்னா போதும், அந்த கட்சியை காலி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு முடிவில் நிறைய விஷயங்கள் நடக்குது. இதையெல்லாம் நாம் தான் எப்போதும் போல், ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம இந்த அதிமுக ஆரம்பித்ததுலேருந்து நாம் தான் காத்து வருகிறோம். அதே மாதிரி இதை காத்து வர வேண்டும். எல்லோரும் ஒன்றாக இருந்து ஒரே நிலைப்பாட்டில் ஒரு நல்ல சமுதாயத்தை, நல்ல தமிழ் சமுதாயத்தை உருவாக்க நாம் எல்லாம் முனைய வேண்டும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் என்றைக்கும் இரண்டாம் பட்ச குடிமக்களாகத்தான் இருக்கின்றோம். நம்ம எந்த ஸ்டேட்டு பாக்கி ஸ்டேட்டுக்கு இருக்கிற ஈக்குவாலிட்டி நம்மளுக்கு கிடையாது. நம்மளை ஆள்வதற்கு ஒரு முகர்ஜி தான் வர்றான், ஒரு குப்தா தான் வர்றான். பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஆஃபீஸர்ஸ் தான் நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கான். நம்ம 40 MP வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? பார்லிமெண்ட்டில் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் புயல் நிவாரணம் அறிவிக்கலை. புயல் அடித்து ஒரு வாரம் கழிச்சு அசஸ்மெண்ட் கமிட்டி வருது. காவிரி பிரச்சனையில் 360 டிகிரி உல்ட்டா அடித்து பிரதமர் பின்வாங்குறார். பார்த்தீங்களா என்ன அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்கு நமக்குன்னு? தஞ்சை மாவட்டம் என்ன மாதிரி ஆகிட்டு பார்த்தீங்களா? இந்த மாதிரிலாம் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஜல்லிக்கட்டு பார்த்தீங்களா? நேற்று வரைக்கும் நம்ம சொல்ல போகிறேன் உடப்புறோன்னு சொல்லிட்டு உடலை ஏமாற்றி விட்டார்கள் நம்மை. அதுக்குள்ளே சில பேர் சொல்கிறாங்க, வடக்கே இருக்கிற புலப்பு நடத்திக்கிட்டு இருக்கிற சில தமிழ் தலைவர்கள் ஜல்லிக்கட்டை இதை மீறி தமிழ்நாடு அரசாங்கம் அனுமதித்தால் அரசாங்கத்தை கலைச்சி விடுவோம்னு சொல்கிறாங்க. கர்நாடகா கிட்டத்தட்ட அவன் காவிரியில் தண்ணியை திறந்து விட சொல்லி சொன்ன ஏகப்பட்ட ஆர்டர்களை 10-15க்கு மேலே ப்ரொனவுன்ஸ்மெண்ட் வந்த சுப்ரீம் கோர்ட்டு ப்ரொனவுன்ஸ்மெண்ட்டே அவன் இன்னும் செய்யலை. அவனை யாரும் கலைக்கலை. ஆனால் நம்ம ஜல்லிக்கட்டை விட்டால் கலைச்சி விடுவாங்களாம். அந்த அளவுக்கெல்லாம் மிரட்டல்கள். கடினமான இந்த காலகட்டத்தை நாம் எல்லோரும் சந்திக்க வேண்டும். ஒன்றுபட்டு இருந்து நாம் இதை வேற இருக்க வேண்டும் என்ற இந்த நேரத்தை கேட்டுக்கொண்டு வந்திருக்கின்ற பிரதிநிதிகள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்து இந்த பொங்கல் விழா இறுதியை நடைபெற வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இதை முறைப்படி துவக்கி வைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.